ஆல் இன் ஒன் நந்தினி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம 2025 இந்த நாள், இந்த நேரம், இந்த ஹோரையில் வந்துட்டு நம்ம நகையை அடகு வச்சோம்னா எந்தவித சிக்கலும் இல்லாமல் நகையை நம்மளால் திருப்ப முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் குறி கேட்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாக்கு கேட்கணும், அதாவது அருள் வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு, அதாவது 86 82 87 94 83 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு அனுப்பிச்சி விடுங்க, இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த 2025 நம்ம நகை அடகு வைக்கணுங்கிற சூழ்நிலை எல்லாருக்கும் எப்போ வரும்னே தெரியாதுங்க. இந்த பதிவில் நாம் நகை அடகு வைக்க உகந்த நாள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. நம்ம எல்லாருக்குமே பல்வேறு தேவைக்காக நகையை அடகு வைப்போம். ஆனால் அதை மீட்கிறது அப்படிங்கிறது பெரும் பாடாகவே இருக்கும். நகை திருப்பும் காலம் வந்தும் நம்மளால் நகையை திருப்ப முடியாமல் கஷ்டப்படுவோம். ஏன் பல பேர் நம்மிடமே நகையை அடகு வைத்தேன், ஆனால் அதை திருப்ப முடிய நகை ஏலத்தில் போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோடு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே காரணம் நகையை எப்போ அடகு வைக்க வேணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான். நகை அடகு வைக்கிறதுக்கு உகந்த நாள் நேரத்தை அறிஞ்சு அடகு வைக்கிறது மூலமாக நகையை சீக்கிரமாக மீட்கலாம். அதனால் இந்த பதிவின் மூலமாக எந்த கிழமையில் நகை அடகு வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எந்த நாளில் நகையை அடகு வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகையை அடகு வைக்க உகந்த நாளாக திங்கட்கிழமை, வியாழன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. அதனால் நீங்கள் திங்கள், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நகையை அடகு வைத்து பணத்தை வாங்கிக்கலாம். இந்த நாட்களை தவிர்த்து செவ்வாய், புதன், வெள்ளி இந்த நாட்களில் நகையை கண்டிப்பாக அடகு வைக்கக்கூடாத நாட்கள் அப்படின்னா இந்த நாட்கள் தான். அதே மாதிரி நகை அடகு வைக்கும்போது உகந்த நட்சத்திரம், உகந்த நேரம், உகந்த ஹோரை பார்க்குறதும் அவசியமான ஒன்றுங்க. அதனால் அதை பின்பற்றியும் நீங்கள் நகை அடகு வைக்கணும். சரிங்க, இப்போ எந்த நட்சத்திரத்தில் நகையை அடகு வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் வரும் நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நகையை அடகு வைக்கலாம். அதாவது இந்த நட்சத்திரங்களில் நகையை அடமானம் வச்சிங்க அப்படின்னா, அடமானம் வைக்கிறவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை வாங்குறவங்களுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். ஆனால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நகையை அடகு வைக்காமல் பிற நட்சத்திரங்களில் நகையை அடகு வைக்கலாங்க. அதுதான் நல்லது. இதே எந்த நேரத்தில் நீங்கள் நகையை அடகு வைக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் நகையை அடகு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது குளிகை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நகையை அடகு வைக்கலாம். இதே நீங்கள் நகைக்கு வட்டி கட்டுறீங்க, இல்லை அசலில் கொஞ்சம் பணம் கட்டுறீங்கன்னா அந்த குளிகை நேரம் பார்த்து கட்டலாம். அப்படி கட்டும்போது தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னா, அந்த நகைக்கான பணம் உங்களால் கட்ட முடியும், அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஏன் அப்படின்னா குளிகை நேரம் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கான நேரமாக இருக்குது. குளிகை நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை தொடங்கணும் அப்படின்னா அந்த காரியம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் நகை அடகு வைக்கிறது, கடன் பெறது, துக்க நிகழ்வுகளை தொடங்குவது போன்ற அசுப காரியங்களை தொடங்கக்கூடாது. தொடங்கினா அது நீடித்து கொண்டே போகும். அதனால் குளிகை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நகையை அடகு வைக்கலாம். அந்த நேரத்தில் அடகு வச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் நகையை திருப்பினாலுமே மீண்டும் மீண்டும் அந்த நகை அடகு கடைக்கு தான் போகும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஹோரையில் நகையை அடகு வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி ஹோரையில் நகையை அடகு வைக்கவே கூடாது. தொடர்ந்து நகையை அடகு வச்சுக்கிட்டே இருப்பீங்க, நகையை மீட்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். சனி ஹோரையில் அடகு வச்சிங்கன்னா நகையை மீட்கிறதுல சிக்கல் மட்டும் ஏற்படாது, திருப்பவும் முடியாது.
சனி ஹோரையை தவிர்த்து மற்ற ஹோரையில் நகையை அடகு வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. அப்படி நீங்கள் அடகு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து நகையை வந்து மீட்டெடுத்துடலாம். இப்போ நீங்கள் இந்த வருடத்தில் நம்ம பண தேவைக்காக ஒரு அவசர தேவைக்காவது நம்ம போயிட்டு நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இனிமேட்டு இந்த நாட்களை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து நகையை வந்து அடகு வைங்க. அதே மாதிரி மீட்கிறதும் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அடகு வச்ச நகையை வந்து மீட்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காசு கையில் இருக்கும்போது டக்குன்னு மீட்டுருவாங்க. ஆனால் திரும்பவும் உடனே கொண்டுட்டு போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா நகையை அடகும் வைப்பாங்க. அப்போது நம்ம நகையை மீட்கிறதுக்கு கூட கரெக்டான ஒரு நாள் பார்த்து தான் போகணும். அதாவது கிருத்திகை, கேட்டை, பூராடம் நட்சத்திரங்களில் வரும் நாளில் அடகு வைத்த நகையை மீட்கலாம். இந்த நாட்களில் அடகு நகையை திருப்பினீங்க அப்படின்னா மீண்டும் நகையை அடகு வைக்கும் சூழ்நிலையே வராது. அடகு வைத்த நகையை மீட்க சிறந்த நாளாக தேய்பிறை அஷ்டமி இருக்குது. இந்த நாளில் அடகு வைத்த நகையை மீட்கலாம். அதே சமயம் அடகு வைத்த நகையை மீட்க வேண்டுமென்றால் தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபடணுங்க. அடகு வைத்த நகையை மீட்க மட்டுமில்லாமல் பணப்பிரச்சனை தீர, தடைகள் வந்து விலக, கடன் தீர, இது போன்ற பிரச்சனைகள் எதுவாயினும் தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவர் வழிபாடு செய்கிறது மூலமாக அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும். அதனால் நகையை நீங்கள் அடகு வைக்கிறது மட்டும் இல்லாமல் நகையை வந்து மீட்கிறதுக்கும் சரியான நேரங்களை தான் வந்து பார்த்து நம்ம ஒவ்வொன்றையும் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த நகைகள் நம்மளைய விட்டு கண்டிப்பாக வந்து போகவே போகாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.